ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன விஷயமா வந்திருக்கேன்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மீல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து கல்யாண சாப்பாடு மாதிரி ஒரு தரத்துல கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இது வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தாங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இப்ப நிறைய பேரு நிறைய ஸ்பாட் வந்து ரெக்கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து விக்னேஷ்ன்றவர் தான் இந்த இடத்த வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல மீல்ஸ் நல்லா இருக்கும், போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு குவாலிட்டியான மீல்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசந்த பவன், அங்கதான் வந்திருக்கோம். வசந்த பவன் நீங்க அது நினைக்காதீங்க, இவங்க வேற. இவங்க வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்பி ரோடு அடையாறுல லொக்கேட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்துலயே, சாரி இந்தியன் ஆயில் அது பக்கத்துலயே இருப்பாங்க. இவங்க ரொம்ப உளர்றேன்னு நினைக்கிறேன். சரி, உள்ள போய் என்னெல்லாம் அந்த மீல்ஸ்ல குடுக்குறாங்க அப்படின்னு ஒரே ஆர்வமா இருக்குல்ல, வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம் வாங்க. வந்து உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்க பயன்படுத்தும் பால் வந்து நாட்டு பசும்பால் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். டால்டா, கலர், அஜினோமோட்டோ இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அது கூட வந்து துளசி, சீரக குடிநீர் தான் கிடைக்குமா இங்க. ஹாய் மேடம். உங்க பேரு? என் பேரு குருச்சரன். இந்த ஹோட்டல் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸா இங்க இருக்கு. நாங்க வந்து ஃபுல்லாவே ஹோட்டல் பேக்ரவுண்ட் தான். எங்க தாத்தா காலத்துல இருந்தே நாங்க ஹோட்டல்ல, இது 3rd ஜெனரேஷன் இப்போ நாங்க ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா பாத்துட்டு இருந்தாங்களா? அப்பா பாத்துட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி தாத்தா பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப திருச்சிலயும் இருக்கு, எங்களுக்கு இங்கேயும் இருக்கு ஹோட்டல். திருச்சியில வந்து ஃபாதர் பாத்துட்டு இருக்காங்க ஃபுல்லா. இதே நேம் தான் வசந்த இல்ல, அங்க வந்து குரு ஹோட்டல் இருக்கு. இப்போ வந்து இங்க மத்தியான டைம்ல பாத்தீங்கன்னா தலைவாழையிலோட சாப்பாடு போடுறீங்க. இப்போ வந்து பிளேட்ல தான் குடுக்குறாங்க மீல்ஸ். இந்த கான்செப்ட் வந்து நீங்க அப்போல இருந்து மாறக்கூடாதுன்னு போட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாங்க வந்து பனானா லீஃப்ல தான் இருந்தோம், தலைவாழையில தான் மீல்ஸ் வந்து நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதுல தான் போடுறோம். இங்கேல எங்க ஹோட்டல் எல்லாத்துலயுமே அதுதான். இப்ப நாங்க இதுல பாத்தீங்கன்னா வந்து பருப்பு பொடியில இருந்து எல்லாமே எங்க ஓன் ப்ரிப்பரேஷன் நாங்களே செய்யறோம். அது போக மசாலா எல்லாமே எங்க ஓன் தான், நாங்க வெளியே வாங்குறதுலாம் எதுவும் எங்க ஓன் ப்ரிப்பரேஷன் தான் எல்லாமே. ஓகே. இப்போ இருக்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 120ன்றது அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுத்து போடுறதுன்னு ஒரு என்ன சொல்ற கொஞ்சம் காஸ்ட் கம்மியா தான் இருக்கு இல்லையா? எப்படி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நாங்க நம்ம பிரைசிங் நாங்க பாக்குறது இல்ல, சாட்டிஸ்ஃபைடா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், அவ்வளவுதான். நாங்க ஓனாவே எல்லாமே இப்ப நாங்க எங்க மதர் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி நாங்க போட்டிருக்கோம். இப்போ சாம்பார்ல இருந்து ரசத்துல இருந்து எல்லாமே எங்க ஓன் மேனுஃபேக்சரிங். அந்த பொடி வந்து நாங்க வெளியே இருந்து வாங்கி அந்த சாம்பார் பொடி அப்படிலாம் நாங்க போடுறதுல எங்களோட ஓன் தான் ஃபுல்லாக. இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பருப்பு பொடி, இந்த பிக்கல் எல்லாமே எங்க ஓன். இது நாங்களே கொஞ்சம் ஆந்திரா ஸ்டைல்ல இருக்குமா? இல்ல நம்ம இது வந்து நம்ம இந்தியன் ஆந்திரா ஸ்டைலுக்கு இதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மீல்ஸ்ல எல்லா இடத்துலயும் ஒரு பொரியல், ஒரு கூட்டு அப்படிதான் இருக்கும். பட் கீரைன்றது டெய்லியுமே கொடுப்பீங்க? ஆமா, இப்ப எங்கிட்ட வந்து கீரை வந்து டெய்லியே இருக்கும் மேம். 7 days வந்து 7 டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கீரை வந்து எங்களுக்கு மேண்டேட்டரி. இப்ப வந்து கூட்டு பொரியல் வந்து அது சேஞ்ச் ஆகும். கீரைன்றது வந்து அது வந்து மேண்டேட்டரியா நாங்க வந்து வீக்லி 7 daysமே வந்து நாங்க போட்டுருவோம். ஒரு நாள் பொரியல் போடுவோம், ஒரு நாள் கீரை கூட்டு போடுவோம். இந்த மாதிரி வந்து அது மாறிக்கிட்டே வரும் கீரை மட்டும். ஃபாதர் எல்லாருமே அவங்க வந்து இந்த ஒரு சிஸ்டம், அதாவது அவங்க மீல்ஸ் வந்து இப்ப சாப்பிட்டா நல்லா திருப்தியா சாப்பிடணும் அப்படின்றது தான் அவங்க கான்செப்ட். ஸோ அதே இதுல வந்து நாங்க இன்னும் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஃப்ரைடே பாத்தீங்கன்னா நாங்க வந்து அவியல் போடுவோம், கூட்டுக்கு பதிலா அவியல் போடுவோம். ஸோ அது வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாயசம் போடுவோம், சக்கரை பொங்கல் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா ஒரு அந்த ஒரு சிஸ்டம் மாதிரி நாங்க வச்சிருக்கோம். பொடி மட்டுமே ஒரு 25 வெரைட்டிஸ் பொடி வச்சிருக்கோம் மேடம். பிக்கிள் பாத்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த பொடி பாத்தீங்கன்னா பிரண்டை பொடி வச்சிருக்கோம், ஸோ எள்ளு பொடி, கொள்ளு பொடி, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா எல்லா பொடியுமே, இட்லி பொடி, எல்லா ஒரு 25 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். இது தனியாகவும் நாங்க வந்து சேல் பண்றோம். பேக்கெட் போட்டு அப்படியே தனியா 100 கிராம்ஸ்ல இருக்கு, 250 கிராம்ஸ்ல இருக்கு. சோ அந்த மாதிரி உங்க ஹோட்டலுக்கு வந்தா நீங்க ஸ்ட்ரைட்டா வாங்கிக்கலாம். ஆமா, நாங்க வந்து ஹோட்டல்ல மட்டும் தான் இப்போதைக்கு வச்சிருக்கோம் இது. ஓகே, थैंक यू சார், ஆல் தி பெஸ்ட். थैंक यू மேம்.
நார்மல் மீல்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி இந்த பருப்பு பொடியும் கீயும் ஸ்பெஷல்ல தான் வரும். நான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவங்க கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் வருது அப்படின்னு காமிக்கிறேன். அந்த 120 மீல்ஸ்ல வடை பாயசத்தோட சாப்பாடுங்க. இதுக்கு வந்து ஒரு கோஸ்ட் கூட்டு கொடுத்துருக்காங்க, கத்திரிக்காய் மொச்சை கிரேவி கொடுத்துருக்காங்க, கீரை கூட்டு இருக்கு, அப்புறம் வடை, அப்பளம், பாயசம் கொடுத்துருக்காங்க. கேர்டு வந்து வருமா அந்த நார்மல் மீல்ஸ்லயே. அப்புறம் ரைஸ் வந்து அன்லிமிட்டட்னு சொல்றாங்க, நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ராவா பருப்பு பொடியும் கீயும் வாங்கியிருக்கேன். பருப்பு பொடி வந்து நிறைய போர்ஷன் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு பாதி போதும்னு நினைக்கிறேன். என்னதான் பருப்பு பொடி இருந்தாலும் ரைஸ் கம்மியா சாப்பிடணுங்க. பருப்பு பொடி கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவும் போல அப்பளத்தோடய சாப்பிடணும். காரமா இருக்கு, ஆனா ரொம்பலாம் இல்ல. கீ வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு. பருப்பு பொடி வேற லெவல். ஆக்சுவலி வந்து நல்லா சுட சுட ரைஸோட சாப்பிடும் போது பருப்பு பொடி வந்து டேஸ்ட் அமேசிங். ஆனா சாம்பார் நல்ல மனம். நான் வந்து சில்லி மஷ்ரூம் வாங்கியிருக்கேன், கத்திரிக்காய் முச்சையை வச்சு ட்ரை பண்ணுவேன். பரவாயில்லங்க, 3 சைடிஷ் கொடுக்குறாங்க. சாம்பார் நான் சொன்னேன்ல, ஒரு ஸ்பெஷலான சாம்பார். வெள்ளை பூசணிக்காய் போட்டிருக்காங்க சாம்பார்ல, நல்லா இருக்குங்க. இந்த அரைச்சி விட்ட சாம்பாரே நல்லா ஒரு ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. பட் ஆனியன் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த கத்திரிக்காய் முச்சை கிரேவியும் நல்லா இருக்கு. நாட்டு கத்திரிக்காய் போட்டு பண்ணியிருக்காங்க. கத்திரிக்காய் நல்லா குக் பண்ணியிருக்காங்க, நல்லா அந்த ஆயிலே சாட்டே பண்ணியிருக்காங்க கத்திரிக்காவை. சில்லி கோபி வந்து இந்த போர்ஷன் கொடுக்குறாங்க 160. இதோட பிரைஸ் செம்ம சூடா இருக்குங்க. இங்க பாருங்க, இதை வந்து நான் பருப்பு பொடியோட ட்ரை பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணிட்டேன். போதும், குழந்தைய சாம்பார் மாதிரி ஊற்றியாச்சு. நானே ரைஸ் கம்மியா சாப்பிடணும்னு நினைச்சா கூட என்ன சொல்றது, சூழ்நிலைகள் ஒத்து வர மாட்டேங்குது. இதுவும் காரம் அதுவும் காரம், பரவாயில்ல தப்பு இல்லை. குழம்பு இது, அப்பளம், 2 கூட்டு இருக்கான். காரக்குழம்பு தான், தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்கல்ல அந்த மாதிரியான காரக்குழம்பு, வத்த குழம்பு இல்லாது. நல்லா இருக்கு. எனக்கு இது ஸ்வீட்னஸ்னால தெரியல, நம்ம வந்து கீரை கூட்டோட ட்ரை பண்ணலாம். அருமையா இருக்குங்க கீரை கூட்டு. காராமணி போட்டிருக்காங்க, என்ன ஒரு டேஸ்ட் வருது எக்ஸ்ட்ராவா அப்படின்னு பார்த்தேன். கீரை கூட்டுலயும் காராமணி போட்டிருக்காங்க. பயங்கரமா ஹெல்த்தியா இருக்கு எல்லா விஷயமுமே. கீரை கூட்டும் இந்த குழம்பும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீல். இது உண்மைதான் ட்ரை பண்ணவே இல்லை. ரைஸோட கூட்டுதான் ஜாஸ்தியா இருக்கு. வந்து களி ரசம் கூட்டுங்க டேஸ்டா இருக்குங்க. இதுலயும் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. இது லைட்டா ஹோம்மேட் மாதிரி இருக்கு கூட்டோட டேஸ்ட். நல்லா பெப்பரோட காரம் ஃபர்ஸ்ட் பைட்ல எனக்கு தெரியல, ஏன்னா கூட்டோட பங்கு நிறைய இருந்ததுல. வடையெல்லாம் நான் ட்ரை பண்ணவே இல்லைங்க. இங்க பாருங்க, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. ஆறிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச மீல்ஸ்க்காண்டியே போட்டிருக்காங்க இந்த வடைய. பருப்பு எனக்கு இதோட தான் பிடிக்கும். அந்த பருப்போட வந்து ஃபுல்லா கிறிஸ்பியா இருக்கும். இது மாதிரி ஹார்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தா சாப்பிட மாட்டேன். நல்லா கிறிஸ்பியா இருக்கும். கேர்டு ஊத்திக்கிறேன், போதும்னு நினைக்கிறேன். இதுக்காண்டி வந்து நான் வச்சிருக்கேன் இந்த சில்லிய. இப்பெல்லாம் ஊறுகாய் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் நான். தயிர் தான் ஃபைனலா. தயிர் சாப்பிடும்போது அப்படின்னு வந்து ஒரு ஸ்பெஷல் மீல் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நான் இதை பத்தி சொல்லவே இல்லைங்க. சில்லி கோபி வந்து அந்த அளவுக்கு ஸ்பைசியா இல்லை. இந்த ஸ்வீட்னஸோட லாஸ்டா ஹனி ஊத்திருப்பாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு. நான் தயிரோட சாப்பிட கூடாது. ஆக்சுவலா வந்து வடை பாயசோட சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு கல்யாணம் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். பாயசம்ல வந்து நல்லா இலக்கா ஃபிளேவர் தூக்கலா இருக்கு. பாயசமும் திக்கா இருக்கு, பால் பாயசம். நான் வந்து மீல்ஸோட பிரைஸே சொல்ல, 120 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த மீல்ஸை. பார்சலுக்கு வந்து ஒரு 10 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க போல. நான் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மீல்ஸ்ங்க. 2 கூட்டு பொரியல் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு தரமா இருக்குங்க. நான் சாம்பார்ல இருந்து சாம்பார், காரக்குழம்பு, ரசம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட். மெயினா வந்து எனக்கு வெஜ்ஜிஸ் நிறைய சேர்த்துக்கிறாங்க. அந்த இதுல வந்து மொச்சையும் இருக்கு, கத்திரிக்காய் கிரேவில பட்டாணியும் இருந்துச்சு. அதே மாதிரி கீரை கூட்டுல வெள்ளை காரமணி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான மீல், ஒரு கல்யாண பந்தியில சாப்பிட்ட மாதிரியான ஃபீலுமே கொடுத்தாங்க. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்துச்சு.
அன்லிமிட்டெட் மீல்ஸ் வந்து இந்த ப்ரைஸ்க்கு சென்னையில கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் தான். அவங்க எல்லாமே அன்லிமிட்டெட் மீல்ஸ்னா எதுனா ஒரு இதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ரெண்டு காய் பண்ணி முடிச்சிருவாங்க. பட் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மீல்ஸோட நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபை, சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு நல்ல மன திருப்திங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்பாட் இருந்தாலுமே நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு திருவான்மில் பக்கம்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு இந்த இடத்துக்கு வரலாம். எல்லாமே இருக்கு. வெரைட்டி ரைஸ், மினி மீல்ஸ், உங்களுக்கு சைனீஸ் ஐட்டம் தான். சைனீஸ் ஐட்டம் ஏன் வாங்கினேன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி தான் வாங்கினேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.